தன்னுடைய தாயை பசறையில் இன்றைக்கு ஒரு 3 மாதங்களுக்கு ரமலானுக்கு முன்னாடி நியூஸ்ல காட்டினாங்க, பார்த்திருப்பீங்க. பசறை பகுதியில் ஒரு வீட்டுக்குள்ள உள்ள ஒரு தாயை போலீசாரும் டிஎஸ் ஆபீசரும் என்ன பண்றாங்க, அந்த தாயை மீட்ல எடுத்து விசாரிக்கிறாங்க. அப்புறமேல டிஎஸ் ஆபீஸ்ல உள்ள டீட்டெயிலாம் பார்க்கறாங்க. பார்த்தா அந்த தாய்க்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க. அதுல ஒரு டீட்டெயில் கிடைக்குது, பதுல்லையில ஒரு கோடீஸ்வரி பெண், இந்த தாயுடைய மகள் கோடீஸ்வரி. எடுத்து போன் போட்டு கட்டாயம் வரணும்ன்றாங்க. என்னாச்சு தெரியுமா? அவ போன் எப்படி வைக்கிறா, எனக்கெல்லாம் பசறையில உம்மா இல்லைன்னு வைக்கிற. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் ஏன் உங்களுக்கு இதை சொல்கிறேன்? எங்க ஊர்ல மாபோலையில ஒரு பெண் முஸ்லீம் இல்லை, ஆனா 91 வயசு, நரம்பெல்லாம் இழுக்குது, வயசு பாவம், துடிக்குது அந்த பெண்ணு. அந்த முதியோர் இல்லத்தில் இருக்கிற நேரம் அவங்க பிள்ளைகள்லாம் ஆஸ்திரேலியாவில், மகள் அதாவது பொண்டாட்டி மருமகள் ஆஸ்திரேலியாவில், பேரன் பேத்தி ஆஸ்திரேலியாவில். அந்த அம்மாக்கு என்ன தேவையா? எனக்கு முதியோர் இல்லம் இல்லை, எனக்கு என்ன தேவைண்டா, என் செல்லத்தை நான் சின்னத்தில் எவ்வளோ அழைச்சிருப்பேன், எப்படி அன்பா கூப்பிட்டுருப்பேன், என்னை இப்ப தலையை தடாவி என்ன பேச மாட்டாரா, என்ன என் பக்கத்தில் நிக்க மாட்டாரா, நான் எவ்வளவு கனவுகளோட அவரை வளர்த்திருப்பேன், அங்கிருந்து பணம் அனுப்புறாரா, அவரை பார்க்க முடியாதா? கடைசி பயணம் போகக்கூடிய அந்த பெண்ணுக்கு கவலையாக இருக்கிறது. பெத்தெடுத்தவர்கள் பெத்த பிள்ளைகளை பார்க்க இயலாது இருக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் என்ன உங்களுக்கு சொல்றேன், அந்த மாதிரி வயசுலையும் கவலைப்படுற ஆட்கள் இருக்கிறாங்க. பெத்து போட்டோமே ஒன்றும் இல்லையே இல்லையே, ஊரெல்லாம் போவார்கள், லண்டன் அமெரிக்கா எல்லா இடத்துலையும் போறாங்க. ஆனால் வீட்டு பக்கத்தில் பெத்தெடுத்த தாயை பார்க்கறதுக்கு ஏலாண்டுவாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு பொருளாதாரத்தில் உதவி இல்லாம இருக்கும். ஏன்? மூக்கு நுனியில கோபம், தாயோட கோபப்பட்டு பிரிஞ்சு பெத்தெடுத்த தாயை வேதனைப்படுத்துறவர்கள் எத்தனை பேர் இந்த சமுதாயத்தில் இருக்கிறாங்க. அந்த தாய் ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பி தாம் புள்ளேண்டே நெஞ்சில அடித்துக் கொள்வார்கள், கஷ்டப்படுவார்கள். ஆனால் இவர் லண்டன் போவார், ஆஸ்திரேலியா போவார், பெருங்கோடீஸ்வரர். உன் தாய் வீட்டுக்கு போனியாப்பா? அவெல்லாம் போக மாட்டேன். என்ன பேசினா தெரியுமா, எப்படி நடத்தினா தெரியுமா? திருமறை குர்ஆன் வலாத்தகுல்லஹுமா உஃபின், சீ என்று கூட அவர்களுக்கு சொல்ல இயலாது. உன்னை பெத்தெடுத்தவர்கள் வலா தன்ஹர்ஹுமா, அவர்களை விரட்டக்கூடாது, நீ கோரிக்கை போடுது இஸ்லாம். அப்ப என்ன ஆகுது? இது நான் சொல்றதெல்லாம் புதுசு இல்ல, வீட்டுக்கு வீடு எட்டி பாருங்க. பெத்தெடுத்த தாய்க்கு 4 வார்த்தைகள் பேசுற பெண் குழந்தைகள் வேலைக்காரியை விட மோசமா நடத்துறாங்க. நீங்க பேசாதீங்க, உங்களுக்கு வயசு உங்களுக்கு விளங்காது. பேசுற நேரம் கண்ணியத்தை மறந்து என்ன பெத்தவர்கள், அவங்க வயசு போனாலும் என்ன பெத்தவர்கள், அவர்கள் வழியால நான் வந்தேன் என்று கண்ணியம் தவறி நடத்துறவர்கள் எத்தனை பேர்?